எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தலைப்புச் செய்திகள். நாட்டின் புதிய குடியரசு துணைத் தலைவராக பதவியேற்றார் சிபி ராதாகிருஷ்ணன். குடியரசுத் தலைவர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். எதிர்க்கட்சிகளின் கடும் விமர்சனங்களுக்கு இடையே நாளை மணிப்பூர் செல்கிறார் பிரதமர் மோடி. 1200 கோடி ரூபாய் மதிப்பிலான உட்கட்டமைப்பு திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். உங்களுடன் ஸ்டாலின் மனுக்கள் டீ கடைகளில் வடை மடிக்கவே உதவுகின்றன. இபிஎஸ் கடும் விமர்சனம். ஒவ்வொரு மாநிலத்திற்கும் சுழற்சி முறையில் பிரதமர் பதவி வழங்க வேண்டும். சீமான் புது யோசனை. மீண்டும் உச்சத்தை எட்டியது தங்கத்தின் விலை. ஆபரண தங்கம் ஒரு சவரன் 720 ரூபாய் அதிகரித்து 81,920 ரூபாய்க்கு விற்பனை. இனி விரிவான செய்திகள். நாட்டின் புதிய குடியரசு துணைத் தலைவராக சிபி ராதாகிருஷ்ணன் பதவியேற்றார். கடந்த 9ஆம் தேதி நடைபெற்ற தேர்தலில் சிபி ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றார். அவருக்கு 452 எம்பிக்களின் வாக்குகள் கிடைத்தன. இந்த நிலையில் இன்று குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர்கள், இந்தியா கூட்டணி கட்சி எம்பிக்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். எதிர்க்கட்சிகளின் நீண்ட விமர்சனத்திற்கு இடையே பிரதமர் நரேந்திர மோடி நாளை மணிப்பூர் செல்கிறார். மணிப்பூரில் கடந்த 2023ஆம் ஆண்டு ஏற்பட்ட இன மோதலில் 260 பேர் உயிரிழந்தனர். ஏராளமானோர் உடைமைகளை இழந்தனர். இந்த நிலையில் வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் பிரதமர் மோடி பாதிக்கப்பட்ட மணிப்பூருக்கு ஏன் செல்லவில்லை என எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து கேள்வி எழுப்பி வந்தனர். இந்த சூழலில் நாளை மணிப்பூர் செல்லும் பிரதமர் 1200 கோடி மதிப்பிலான உட்கட்டமைப்பு திட்டங்களை தொடங்கி வைப்பதோடு 7500 கோடி மதிப்புள்ள திட்டங்களுக்கும் அவர் அடிக்கல் நாட்டுகிறார். பிரதமர் மணிப்பூர் செல்வதையொட்டி அங்கு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை இபிஎஸ் கடுமையாக விமர்சித்துள்ளார். அந்த திட்டத்தில் அளிக்கப்படும் மனுக்கள் எல்லாம் டீ கடைகளில் வடை மடிப்பதற்காகவே பயன்படுத்தப்படுவதாக அவர் சாடியுள்ளார். மேலும் பல மனுக்கள் வைகை ஆற்றில் இருந்து கண்டெடுக்கப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். முகாம் நடத்தி 46 பிரச்சனைகளை கண்டுபிடிக்க தமிழகத்திற்கு ஒரு முதலமைச்சர் தேவையா எனவும் இபிஎஸ் காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ளார். நாட்டின் பிரதமரை சுழற்சி முறையில் நியமிக்க வேண்டும் என சீமான் வலியுறுத்தியுள்ளார். ராமநாதபுரத்தில் நடைபெற்ற நாம் தமிழர் கட்சி நிகழ்ச்சியில் பேசிய அவர், பிரதமர் பதவியை ஒவ்வொரு மாநிலத்திற்கும் சுழற்சி முறையில் வழங்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். மேலும் சிபி ராதாகிருஷ்ணன் குடியரசு துணைத் தலைவர் ஆனதில் எந்த சிறப்பும் இல்லை என்றும், RSSல் பயிற்சி எடுத்த அவர் அதன்படியே இயங்குவார் என்றும் சீமான் விமர்சித்துள்ளார். பெரியாரை கற்றதால் தான் திமுகவில் தொடர்ந்து இருக்கிறோம் என தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். 2 சீட்டு 3 சீட்டு உள்ளிட்டவை வாங்குவதற்காகவே திமுகவுடன் கூட்டணி வைப்பதாக விமர்சிக்கும் சிலர் அந்த 2 சீட்டை கூட வாங்க முடியாத நிலையில் இருப்பதாகவும் திருமாவளவன் காட்டமாக தெரிவித்துள்ளார். விசிகாவை திமுக மெல்ல விழுங்கிவிடும் என இபிஎஸ் தொடர்ந்து குற்றம் சாட்டி வரும் நிலையில் அவர் இதுபோன்று பதிலளித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. OPS டிடிவி தினகரன் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து விலகியது பாஜகவை அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும். எனவே இபிஎஸ் கோபப்படாத வகையில் இருவரையும் கூட்டணிக்குள் இணைக்க காய்களை நகர்த்தி வருவதாக கூறப்படுகிறது. இதற்காக OPS டிடிவி தினகரனை டெல்லிக்கு அழைக்க திட்டமிட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ஆதரவாளர்கள் மோதிக்கொண்ட சம்பவம் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. திண்டிவனத்தில் உள்ள வணிகர் சங்க அலுவலகத்திற்கு ராமதாஸின் ஆதரவாளர்கள் பூட்டு போட முயன்றதால் மோதல் வெடித்தது. அன்புமணியை ராமதாஸ் நேற்று பாமகவில் இருந்து நீக்கினார். இந்த நிலையில் இந்த கட்டிடத்தில் வரும் 17ஆம் தேதி அன்புமணி குடியேற்ற திட்டமிட்டிருந்தார். அண்ணாமலை திடீரென திமுக ஆதரவ நிலைப்பாட்டை எடுத்திருப்பது பாஜகவை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. அதே வேளையில் அவர் மீது கடுமையான அதிருப்தியிலும் பாஜக தலைமை உள்ளதாக கூறப்படுகிறது. எனவே இது குறித்து அண்ணாமலையிடம் விளக்கம் கேட்க திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது. தங்கத்தின் விலை இன்றும் கடுமையாக உயர்ந்துள்ளது. சென்னையில் ஒரு சவரன் ஆபரண தங்கம் கடந்த 2 நாட்களாக மாற்றமின்றி விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் இன்று சவரனுக்கு 720 ரூபாய் அதிகரித்து 81,920 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. கிராம் 90 ரூபாய் உயர்ந்து 10,240க்கு விற்கப்படுகிறது.
விலையேற்றத்தால் தங்கம் வாங்க வேண்டும் என்ற மக்களின் ஆசை எட்டாக்கனியாக மாறிவிட்டது. என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.